நான் சொல்லவே இல்ல. நாங்க நான் ரெண்டு டெஸ்ட் பண்ணி வச்சிட்டு நான் வந்துட்டேன். நீயே போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்து சொன்னான். நான் பார்க்கல. ஆக்சுவலா இவளே பார்க்கல, நான் தான் பார்த்துட்டு நான் ஏர்லி மார்னிங் டெஸ்ட் எடுத்துட்டு நான் பார்க்க மாட்டேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஒரு செல்ல காற்றாய் நீ வந்தேன் இட நெஞ்சில் அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு பல பல வருடங்களா அவங்க எதிர்பார்த்துட்டு அவங்க இருந்தாங்க. வந்து சீக்கிரம் சொல்லுங்க சீக்கிரம் நாங்களாம் சொல்லுங்கன்னாங்க. கொஞ்சம் நாங்க நல்லா டிலே பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு கட்டம் போனோடனே தான் நாங்க பிளான் பண்ணோம். சொன்னோடனே அவங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் எங்களை விட அவங்க தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க அந்த இதுக்காக. அவங்க எங்களோட டபுள் ஹேப்பி. ஆனா என்னன்னாலும் ஃபர்ஸ்ட் நான் தான்ன்றது எனக்கே தெரியும். அந்த கேள்வியை நான் கேட்கவே மாட்டேன். யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் தான். ஒரு சந்தோஷம் தான். எப்படி சொல்றது, அந்த சந்தோஷத்தை வந்து வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பேரானந்தம். அதனால அதுக்கப்புறமா இவகிட்ட சொன்னோன்னே இவ இன்னும் சந்தோஷமாயிட்டா. ஆனா அப்போ எங்களால நம்ப முடியல. இருந்தாலும் எஸ் ரியாலிட்டி we are going to be parents அப்படி நாங்களே எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உதைக்கிறது இப்போ அது ஒரு வேற லெவல் ஃபீல் ப்ரோ. அது வந்து என் உயிர் எங்கள் உயிர் வந்து உள்ள ஒரு துள்ற கொடுக்குறப்போ அந்த ஃபீல் வந்து we can't express in words. அது வந்து ஒருத்தரும் அனுபவிக்கிறப்ப தான் அதோட ஃபீல் தெரியும். இப்ப கூட உதைக்கிறான். ஆமா, ஆனா நம்ம தொட்டா போயிடுவான். எங்க குழந்தைதான் அவன். என்னானாலும் சரி, கிராட்டோஸ் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பையன். இது வந்து எங்களோட ரெண்டாவது பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் ரெண்டாவது தான். அது பேபியும் கிராட்டோஸ் எங்களோட பெட். அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கணும். கிராட்டோஸை கூட்டிட்டு வாக்கிங் போலாமா? சரி எங்கேயும் போலாம். வாக்கிங் போலாம். நாளைக்கு போலாம். வாக்கிங் வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா கிராட்டோஸ்? நான் என்னதான் வந்துட்டு இவன் மேல வந்து இவன் எல்லாமே எங்க கிராட்டோஸ்க்கு பண்ணாலும் கிராட்டோஸ் என் மேலதான் பாசமா இருக்கா. என்ன அடிக்கணும்னு வந்தா கத்துவான். அதே மாதிரி தான் குழந்தையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எல்லாம் பண்றதெல்லாம் நான் தான். நானும் பண்ணுவேன். இருந்தாலும் இவனை விட நான் தான் அதிகமா பண்ணுவேன். நம்ம சாப்பாடு கொடுக்கறது, நான் டாகுக்கு எல்லாமே வாக்கிங் போறது தான் இவன் மெயினா கூட்டு போவான். மத்தபடி மத்ததெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனா இவன் மேலதான் எங்க பெட்டுக்கே பாசம். அதே மாதிரி எனக்கும் குழந்தை வந்துரும்னு ஒரு டவுட் தான். பாப்போம். ஹோப் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். பாப்போம். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 3 மாசம் தான். அவ்வளவுதான். 3 months we are waiting for you. தெரியல, எனக்கு வந்து அந்த என்ன மீறி ஒரு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நான் அழக்கூடாதுன்னுலாம் இல்ல. ஏதோ ஒரு கடவுள் ரிலேட்டடான ஒரு பேரா வைக்கணும், அவ்வளவுதான். இதுக்குமே கவலைப்பட வேண்டாம். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நிறைய மாமனுங்க இருக்கும், அத்தைங்கெல்லாம் இருக்காங்க, ஜாலியா இருக்கலாம். எனக்கு வந்து அமைதியா இருக்கணும், எல்லார்கிட்டயும் போகணும், சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க வந்து எங்களோட ஒரே விஷயம் வந்து குழந்தை எல்லார்கிட்டயும் போகணும். இந்த மாதிரி யார்கிட்டயும் நீ வந்து இப்ப அம்மா இருந்தாதான் அப்பா இருந்தாதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லார்கிட்டயும் போகணும், ஜாலியா இருக்கணும், எங்களை மாதிரியே இருக்கணும், எல்லார்கிட்டயும் பேசணும், எல்லார்கிட்டயும் பழகணும். அந்த மாதிரி இருந்தா போதும் குழந்தை. அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். அம்மா இல்ல அப்பா இல்லன்னு அழலாம் கூடாது. அவனோ அவளோ சந்தோஷமா இருந்தா சரி. அவங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்தும் எங்களால செஞ்சு தர முடியும், செஞ்சு தருவோம், நம்ம நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அதனால அவங்க இஷ்டப்படி அவங்க இருந்தா சரி. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், நாங்க இருக்கோம்.